வச்சு பின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணது வந்து 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணோம். ஸ்டிச் போடுறது 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? ஏன் 1/2 இன்ச்சில் போகிறதுக்கு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா, நம்ம தைக்கும் போது ஒரு சின்ன புள்ளி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் நம்ம அந்த பீஸே வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதை பாருங்கள், இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த வீலேருந்து நெக் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வீலை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது பெரிய பீஸு கரெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ சின்ன பீஸ் இங்கே பாருங்கள், இது இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி லெவலாக வச்சுக்கிட்டு கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3/4 இன்ச்சு லைன் போட்டுக்கலாம். இது இப்படி கட் பண்ணலாம். பாருங்க, இப்படி வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி பாருங்க, இப்படி திருப்பி இது ஒரு பின்னு, இது திருப்பி கீழே ஒரு பீஸ். இது முதல்ல வந்து இந்த மாதிரி அந்தந்த பீஸ் கட் பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பீஸும் மிஸ் ஆகாது. ஓகேங்களா? அங்கே பாருங்க, இப்படி திருப்பினோம்னா, தைச்சிட்டு திருப்பினோம்னா அங்கே பாருங்க கரெக்டாக வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துண்டு பீஸ்க்கும் ஜாயிண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்படிங்களா, ஹிப்பும் கட் பண்ணிட்டோம், இந்த நாடா பீஸும் கட் பண்ணிட்டோம். கட்டிங் மெத்தட் முடிஞ்சிடுச்சு. எதனா டவுட்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.